கடைசி முறையா வந்து விஜய் அவர்களுடைய படத்த ரிவ்யூ பண்றதுக்கான ஒரு சான்ஸு அத விடுவோமா? கடைசி முறையா விஜய் அவர்களோட படத்த பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸு விடமாட்டேன். நிஜமாவே சொல்றேன். விஜய் அப்படிங்கிற என்டர்டெய்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேனு. நீ யார் ஃபேனுன்னு கேட்டா எப்பவுமே வந்து ரொம்ப தைரியமா, ரொம்ப வந்து பெருமையா வந்து விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த என்டர்டெய்னருக்கு. அந்த என்டர்டெய்னரோட கேரியர் வந்து முடியுது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து அவரோட எல்லா ரசிகர்கள் மாரியும் நானும் போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி லைட்டா ஏதோ கேட்டுது. ஆனா பார்த்தா புரிஞ்சது. படத்த பார்த்துட்டு வந்திருக்கேன். நிஜமாவே வந்து ஒரு என்டர்டெய்னரா சின்ன வயசுலேருந்து பார்த்து அவரோட கடைசி படம் அவர் போறாரு அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு படம் ஃபுல்லா இருந்தது. இருந்தாலும் படத்தில ஒரு கதைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத ரிவ்யூ பண்ணணும்ல. ஸோ பேசிக்கலி விஜய் அவர்கள் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே. அவர் வந்து ஜெயில்ல இருக்காரு. ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலரா வந்து கௌதம் மேனனும் இருக்காரு. அங்க ஜெயில்லயும் கொஞ்சம் மாஸா தான் இருக்கிறாப்புல. அதற்கப்புறம் வந்து தன்னுடைய தாய்க்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வெளில வராரு. இவருக்கு வந்து ஜெயில்ல இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு நண்பரா மட்டும் இல்லாம, ஒரு மனுஷனாவே வந்து கௌதம் மேனன் வந்து இவருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கிறது மட்டும் இல்லாம, எல்லாருக்குமே அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருக்காரு. அவருடைய பெண் டாட்டர் இருக்காங்க. எதிர்பாராத சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் மேனன் இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த பெண்ணை வந்து அதாவது மமிதா பைஜுவ வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெண்ணாவே வந்து விஜய் வளர்க்குறாரு. சாதாரண பெண்ணா மட்டும் இல்லாம, ஏற்கனவே ஒரு ட்ராமா ரொம்ப பயத்தில இருக்கக்கூடிய அந்த மமிதா பைஜு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கப்பெண் தைரியமா வளர்க்கணும்னு சொல்லிட்டு நெறைய முயற்சிகள எடுக்குறாரு. அதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வராரு. விஜயுடைய அதாவது வளர்ப்பு அப்பாவுடைய அல்டிமேட் ஆசையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜுவ தைரியமான பெண்ணா மட்டும் இல்லாம, ஒரு ராணுவ வீராங்கனையா வந்து மாத்தணும். தேசத்துக்காக வந்து சேவை செய்யணும். முழுசா ஒரு தைரியமான பெண்மணியா வந்து அந்த பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மெனக்கெடுறாரு. இன்னொரு பக்கம் மமிதா பைஜுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து இஷ்டம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இஷ்டம் இல்ல. இருந்தாலும் இவர் கம்பல் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இம்சையெல்லாம் தாங்கி வந்து அந்த ராணுவ பயிற்சியும் எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு காதலர் இருக்காரு. டிஜே அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த காதலர் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரியே வந்து மமிதா பைஜுவ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில, இவங்க ராணுவ வீராங்கனையா வந்து மாறுனாங்களா? இல்ல அவங்களுக்கு என்ன ஒரு தடை ஏற்பட்டுச்சு? விஜய் அவர்களுடைய பாஸ்ட் அதாவது ஜெயிலுக்கு ஏன் போனாரு? அதற்கு முன்னாடி என்ன ஆச்சு? அவருக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் நண்பனா இருந்து எதிரியா மாறுனாங்க? செய்யாத குற்றத்துக்காக ஏன் வந்து இவர் மேல ஒரு பழி வந்தது? இவர் வாழ்க்கையில வந்து மமிதா பைஜுவ ஒரு நல்ல ராணுவ வீராங்கனையா மாத்துறதுக்கான அந்த பயணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் எதிரிகளா வராங்க? இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில இருக்கவங்கலாம் எதிர்த்து இவர் எப்படி போராடுறாரு? அவங்களெல்லாம் எப்படி வீழ்த்துறாரு? அப்படிங்கிறது தான் வந்து கதை. ஸோ ஏற்கனவே வந்து பகவந்த் கேசரி படத்த வந்து பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட கதை நல்லாவே வந்து தெரியும். பட் அப்படியே வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நெறைய மாற்றங்கள வந்து பண்ணியிருக்காங்க. நான் பகவந்த் கேசரியும் பார்க்கல. நான் வந்து படம் லீக் ஆச்சுல்ல, அந்த ஒரு வெர்ஷனும் பார்க்கல. இத டைரக்ட்டா போய் தியேட்டர்ல பார்த்துருக்கேன். ஸோ பொதுவா பார்த்தவங்கலாம் இந்த லீக்டு வெர்ஷன பார்த்தவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதில வர நெறைய விஷயங்கள் இதில இல்ல. நெறையா வந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் மாத்திட்டாங்க. நெறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க, மாத்தியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து இது ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு உண்டான ஒரு மூவி. ஸோ படத்த வந்து இதுதான் கதை அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ப்ளஸ்ஸு படத்தில? ஆஃப்கோர்ஸ் விஜய் தாங்க. நிஜமாவே சொல்றேன். ஸ்க்ரீன் பிரசன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில போய் பார்ப்பீங்க. மேபி கடைசி படம்ன்ற ஒரு மனநிலையோட பார்க்கறதுனாலயோ என்னன்னு தெரியல. ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! அப்படிங்கிற மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு ஒரு காட்சியில வர்றப்போ வந்து இதான் லாஸ்ட் படம்ல அப்படிங்கிறது மட்டும் ஒரு சைடு இல்லாம, அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நிஜமாவே படத்தில வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் தெரியுமா? நிழல்கள் ரவி இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், பாபி தியோல், பிரியாமணி, நாசர் இந்த மாரி நெறைய பேர், நரேன் சொல்லிட்டே போலாம். இதில கேமியோ அப்பியரன்ஸ் ஐய்யயோ! அதெல்லாம் சொன்னா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க பாட்டுலயே அனிருத் ரவிச்சந்தர் வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள வச்சு படம் எடுத்த 3 டைரக்டர்கள் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் கூட இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்க சில பேர்லாம் வந்து படத்தில வந்து போறாங்க. இந்த மாரி வந்து குட்டி குட்டி சர்ப்ரைசஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டா இருந்தாலும் விஜய் அவர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த படத்த வழக்கம் போல தூக்கி சுமக்குறாரு. விஜய் படம்னா அதானே லாஜிக்கே. இவருக்கும் மமிதா பைஜுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி வந்து நிஜமாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏற்கனவே குட்டி பொண்ணு கூடலாம் நடிச்சிருக்காரு. நெறைய பேர் கூட நடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் தங்கச்சி ரோல்லாம் பண்ணியிருந்தாலும், இந்த படத்தில வந்து நிஜமாவே சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம, மமிதா பைஜுவும் பார்த்தீங்கன்னா, விஜய் கூட வர காட்சிகள்லாம் வந்து நல்லாவே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில முக்கியமான இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னன்னா, அனிருத் தாங்க. நிஜமாவே வந்து பெரிய எலவேஷன். 2, 3 பாட்டு செம்மையா ஹிட் ஆயிருச்சு. இந்த ராவண மகண்டான்ற பாட்டு மட்டும் இல்லாம, ஒரு பேரே வரலாறு, அப்புறம் தளபதி கச்சேரி இந்த மாரி பாட்டுலாம் வந்து ஹிட் ஆனாலும், இந்த படத்தோட பிஜிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அனிருத்து கடைசி படம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே சக்கையா புழிஞ்சு வந்து குடுத்துருக்காப்ல. அதாவது பிஜிஎம்ல.
ஃபுல் எலவேஷன் படம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மியூசிக் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ விஜய் அவர்களுக்கு அப்புறமா இந்த படத்தில வந்து எப்பவுமே ஒரு ப்ளஸ்ஸா தெரிஞ்சது என்ன பொறுத்தவரைக்கும் அனிருத். அண்ட் டெக்னிக்கலியும் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டா இருக்கு. நெறைய இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது கண்டிப்பா தேவை அப்படிங்கிறனால வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சில இடங்கள்ல சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீக்ட் வெர்ஷன் பார்க்காதனால தெரியல. பட் கண்டிப்பா மாத்தியிருக்காங்க அப்படின்றலாம் வந்து தெரியுது. இந்த படத்தில இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எலக்ஷனுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நான் இந்த படத்த பார்த்திருந்தேன்னா, கொஞ்சம் ஓவரா இருக்கே, லைட்டா கிரிஞ்சா இருக்கே, ஓவர் பில்டப்பா இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா, மே 4க்கு அப்புறம் இந்த படத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாவே சொல்றேன். விஜய் அவர்கள பிடிக்குதோ, பிடிக்கலையோ இந்த படத்த பார்க்குறப்போ வந்து ஒரு செம்ம செலிப்ரேஷன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணும். ஏன்னா, இன்னைக்கு அவர் முதல்வரா இருக்காரு அப்படிங்கிறனால இந்த படத்த பார்க்குறப்போ, அந்த ஒரு பிரம்மாண்டமே வேற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்ட் போடுறதுலேருந்து, படத்தோட எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரசிச்சு வந்து பார்த்துருந்தாங்க. இந்த படம் பேசிக்கலி ஒரு தேர்தல் பிரச்சார படமா இருந்திருந்தாலும், இந்த படம் தேர்தலுக்கு அப்புறம் வந்ததுனால, நிஜமாவே விஜய்க்கு ஒரு வெற்றி விழா படமா, ஒரு வெற்றி கொண்டாட்டத்தின் படமாவே வந்து பார்த்தீங்கன்னா, அதான் தளபதி வெற்றி கொண்டான்னு பேர் வேற வச்சிருக்காங்க போல இருக்குன்ற மாரி வந்து, இந்த படம் அவருக்கு சூப்பரா வந்து அமைஞ்சிருக்கு. விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம, எல்லாருமே இந்த படத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி கண்டிப்பா போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு வொர்த்தான என்டர்டெய்னிங் மூவி தான். அதாவது ஒரு மசாலா படங்க. அவ்வளோதான். அதுக்காக எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது 18+ ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்க ஒரு மூவி அப்படிங்கிறதுனால, தயவு செய்து உங்க வீட்ல குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளோ அடம் பிடிச்சாலும் வந்து கூட்டு போவாதீங்க. அதுக்கப்புறம் ஓடிடில வரும். இல்ல ஏற்கனவே வந்து லீக்ட் வெர்ஷன் பார்த்துட்டாங்க அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. பட் பேசிக்கலி இது வந்து ஏ சர்டிஃபிகேட் மூவின்றனால தியேட்டருக்கு கூட்டு போவாதீங்க. மோஸ்ட்டா வந்து உள்ள விடமாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அதையும் தாண்டி இந்த படத்தோட ரிவ்யூவோட நம்ம வந்து முடிக்க முடியாது இல்லையா? இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாவே விஜய் அவர்கள் இனிமேல் வரமாட்டாரு ஸ்க்ரீன்ல அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் வந்து குடுக்குது. பட் டெய்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர சின்ன திரையில பார்த்துட்டே இருக்கோமே நியூஸ்ல. ஸோ, அவர் தான் வந்து மக்கள் பணியாற்ற வந்துட்டார் இல்லையா? ஸோ, அடுத்த ஃபேஸ் இதோட ஒரு பெரிய ஃபேஸ் அப்படின்னு நெனைக்கிறோம்ல. ஸோ, அதனால அந்த கொஞ்சம் கண்ணீர்லாம் விட்டோம்ல, ஆனந்த கண்ணீரா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேட் கண்ணீரா அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துருவோம். ஸோ, 50 வருஷத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிங் முதல்வருடைய திரைப்படம் வர்றது இதான் வந்து முதல் முறை. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆருக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில நான் வாழ்ந்ததில்ல. இப்போ வந்து அத பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் பேசாம அந்த ரிவ்யூ வந்து முடிக்க முடியல. இந்த படத்த சுத்தியே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கான்ட்ரோவர்சிஸ் இது லீக்ட் ஆன காலகட்டத்தில இருந்து, அதுக்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்கலன்ற காலகட்டத்தில, இப்போ ரிலீஸ் ஆகுற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள்லாம் வந்து இந்த படத்த போய் பார்த்துட்டு கண்ணீர் விடுறது, அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் குடுக்கறது, போஸ்டர் ஒட்டுறது, அப்புறம் பல பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட போஸ்டர் ஏ சர்டிஃபிகேட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி போயிட்டு பள்ளியில இந்த போஸ்டர்லாம் வந்து ஒட்டுறீங்க? பொதுவா பள்ளியில எப்படி நீங்க வந்து சினிமா போஸ்டர் ஒட்ட முடியும்? பல இடங்கள்ல அமைச்சர்லாம் இந்த படத்த பார்த்து வந்து கண்ணீர் விடுறாங்க. ஏங்க நீங்க கண்ணீர் விடுறதுனாலே படம் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே போய் பார்க்காம இருந்துற போறாங்கங்க. ஏன்னா, நீங்க ஏதோ வந்து ஒரு பில்டப்புக்காக, இல்ல ஒரு சென்டிமென்ட்க்காக, இல்ல வந்து முதல்வரோட மனசுல இன்னும் நெருக்கமான இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர்லாம் விடுறீங்க. மக்கள் வேற மாரி நெனச்சுக்க போறாங்க. நிஜமாவே பார்க்க வந்து சகிக்கல. அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இன்னொரு ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க ஊழல ஒழிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, பிளாக் டிக்கெட் அப்படிங்கிறத உங்களோட படங்களுக்கு எப்பவுமே வந்து அதான் முதல்வர் விஜய் பார்த்து சொல்றேன். எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. இது கடைசியா உங்களோட படங்கிறனால, முதல் 3 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து அந்த டிமாண்ட் இருக்கும் எனக்கு புரியுது. அத எந்த அளவுக்கு நீங்க ஒழிக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் இந்த படத்தின் மூலியமா ஒரு நல்ல பெயரா மாறுதா? இல்ல கெட்ட பெயரா மாறுதா? ஏன்னா பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 மடங்கு, 4 மடங்கு டிக்கெட் வைக்கிறாங்க. சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் இவ்ளோ காசு குடுத்து யார்றா வாங்குறான்னு" கேட்டா, அதுக்கும் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காய்ங்க. பல இடங்கள்ல இது பத்தி இது யாரெல்லாம் காசு குடுத்து வாங்க முடியாதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து இந்த பிளாக் டிக்கெட் மேட்டர வந்து நீங்க வந்து கருத்துல கொள்ளணும். இன்னொரு ஒரு விஷயம். காவிரி தொடர்பான கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அங்க வந்து நீர்வளத்துறை அமைச்சரான புஷி ஆனந்த் வந்து போயிருக்கணும். ஆனா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கொண்டாடி சும்மா கில்லி ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முன்னின்று நடத்திட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் வந்து ரசிகர் மன்ற ஒரு தலைவர் மாரி இருந்து, இந்த கொண்டாட்டங்கள்லாம் முன்னெடுத்தவர் தானே. அந்த பழைய பழக்கம் போவாது. அப்படிங்கிற மாரிலாம் ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு நீங்க அமைச்சர். இந்த படத்தோட விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, காவிரி நீர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த மாரி சூழ்நிலையில தான் வந்து இந்த படம் வந்திருக்கு. சரி இந்த படம் வருது, ஒரு 2 வாரம் ஓடப்போது, போகப்போது, எதுக்கு இத பத்தி குறை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இத சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பத்தி பேசாம போக முடியாது. ஏன்னா, நம்ம முழுக்க முழுக்க ஒரு சினிமா ரிவ்யூ பண்ண சேனல் மட்டும் இல்லல்ல. பல விஷயங்கள பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, படத்த எனக்கு புடிச்சது. ஒரு வாட்டி என்டர்டெய்னிங்கா பார்க்கலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் ரிவ்யூ குடுத்துட்டு, நிறைய நெகட்டிவ்ஸும் இதோட பெரிய பிரச்சனை இத சுத்தி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறனால இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கேன். ஸோ ரசிகர்கள்லாம் வந்து கோச்சிக்கிட்டீங்கன்னா, கோச்சிக்கோங்கப்பா. ஒண்ணும் பண்ண முடியாது. நன்றி.